ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா அந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை அப்போ அப்படியே தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அது ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கணும். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கணும். ஏலக்காய் வாசனைக்கு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில். இப்போ இது கூட 2 வாழைப்பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்குது. தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு அதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது கூட கொஞ்சமாக எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. இப்போ வெந்துட்டான்னு பார்க்குறதுக்காக ஒரு நைஃப் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இது இன்னும் 2 நிமிஷம் இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். இது நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி மட்டும் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்நாக்ஸு. இதில் நம்ம பச்சரிசி தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. பச்சரிசி, எள் இதெல்லாம் நமக்கு ஒரு சேர கிடைக்கிது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது இது வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை உடனே எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தட்டில் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தமிழன் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன் டிப் சேனல்.